அதாவது எல்லா மருத்துவங்களுக்குமே இப்போ சொன்ன மாதிரி தான் நோயறிதல், அதுக்கப்புறம் சிகிச்சை முறை 2 இருக்குது. இதில் நோயறிதல் தான் ஒரு சிகிச்சை முறையை மிகச்சரியாக வழிநடத்துறது. சிகிச்சை முறையை மட்டும் படித்து வச்சோ அதை செஞ்சோ எந்த பிரயோஜனம் கிடையாது. நோயறிதல் முறை வழியாக ஒரு நோயாளியுடைய பிரச்சனைகளை பரிசோதித்து தெரிஞ்சால் மட்டும்தான் சிகிச்சையில் பலன் கிடைக்கும். இப்போது இருக்கிற சித்த மருத்துவம், ஆயுர்வேதா மாதிரியான மரபொழி மருத்துவங்களுடைய நோயறிதல் முறை அழிஞ்சு போச்சு. அதை மீட்டு உருவாக்கம் கொண்டு வர்றதுக்கு இப்போதைக்கு இன்னும் 50 வருஷம் உழைக்கணும். அப்போ தான் முடியும். ஏன்னா திரும்பி அந்த நாடி பரிசோதனையை துல்லியமாக தெரிஞ்ச சித்த மருத்துவர்கள் எங்கேயோ 1-2 பேர் கிராமத்தில் இருக்காங்க. அவங்கள பிடிச்சி தேடி அதை ஆராய்ச்சி செஞ்சு அதை கொண்டு வந்து அதை மாணவர்களுக்கு கொண்டு வந்து செய்கிறதுன்றது இனி ரொம்ப 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 டிலேயான ப்ராசஸ். அதுக்குள்ளே ஒரு மனித குலத்தோடைய ஒரு பகுதியே இழந்துருவோம். நம்ம ஏற்கனவே இழந்துக்கிட்டு இருக்கோம், இன்னமும் இழந்துருவோம். ஸோ இப்படியான நிலையில் என்ன நம்ம செய்ய வேண்டிய அரசாங்கமாக ஒரு அரசு செய்ய வேண்டிய முக்கிய பணி என்ன அப்படின்னா, எந்த மரபொழி மருத்துவத்தில் நோயறிதல் முறை அழியாமல் இருக்கும் அந்த மரபொழி மருத்துவத்தை கொண்டு வாங்க. ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக கொண்டு வந்து அந்த மருத்துவத்தை நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க, அதை மக்களுக்கு செய்யுங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் திறங்க, அதை கல்லூரிகளை இது பண்ணுங்க. அதே முறையில் அது எப்படி உருவாச்சோ அந்த முறையிலேயே பாடத்திட்டங்களை உருவாக்குங்க. அப்போ தான் மக்களை நீங்கள் காப்பாற்ற முடியும். மக்கள் இருந்தால் மட்டும்தான், ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆட்சியே செய்ய முடியும். முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தான் இப்போ அக்குபஞ்சர் மட்டும்தான் இருக்குது. நோயறிதல் முறையில் அழியாமல் இருக்கிற ஒரே மருத்துவம் அக்குபஞ்சர் மட்டும்தான். அக்குபஞ்சர் மருத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த தினங்களில் இனி வரும் காணொலிகள் எல்லாமே வந்து அக்குபஞ்சருடைய மொத்த இது என்னென்னலாம் அக்குபஞ்சர் சிகிச்சை என்ன, அதோடைய பேஸ் என்ன, உடம்புல இருக்கிற புள்ளிகள் என்ன, அக்குபஞ்சர் புள்ளி என்ன வேலை செய்யும், உடம்புல பஞ்சபூதங்களுடைய அடிப்படை தான் அக்குபஞ்சர். ஸோ அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு, பஞ்சபூதங்கள் உடம்புல எப்படி வேலை செய்யுது, அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படின்னு நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. ஸோ இந்த அண்டமும் பிண்டமும் என்ன பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற லிங்க் என்ன, இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த காணொலிகளில் நான் அதை பற்றி பேசுவேன். ஆனால் இன்னைக்கு நான் முடிக்க போகிற ஒரு டாப்பிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபொழி மருத்துவங்கள் அழிஞ்சிட்டு வர இந்த காலங்களில் அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் தன்னுடைய மரபு வழியை அழியாமல் வச்சிருக்கு. அப்போது அந்த மருத்துவத்தையாவது ஒழுங்காக முழுசாக ப்ரமோட் பண்ணி மக்களை ஆரோக்கிய நிலை கொண்டு வாங்க. யாருக்கு ஆட்சி பண்ணுவீங்க? மக்களே இல்லாத தேசத்தை நீங்கள் ஆட்சி பண்ணி என்னங்க பண்ணுவீங்க? எல்லா மக்களையும் செத்ததுக்கப்புறம் நீங்கள் மட்டும் மேலே உட்காந்துக்கிட்டே யாரை பார்த்துக்கிட்டாங்க? அதாவது ஒரு தலைவன்னா அவன் எப்படி இருக்கணும்? அவனுடைய முழு ஃபோக்கஸ்மே மக்களாக தான் இருக்கணும். மக்களை அவதானிக்கணும், அவங்களுடைய தேவைகளை கவனிக்கணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்க அவங்க கவனிச்சுட்டே இருக்கணும். எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்த போயிட்டே இருக்குன்னா, ஒரு இடம் சரிஞ்சுட்டே வருதுன்னா ஏன் சரிதுன்றதை ஆராய்ச்சி செய்கிறவன் தான் ஒரு தலைவர் இல்லையா? இப்படி தானே நம்ம முன்னோர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இவ்வளோ டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, மக்கள் எல்லாம் ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ எங்கே நாம் சரிப்படுத்தணும்? மக்கள் இப்படி இறந்துக்கிட்டு இருக்காங்களே, அப்போ இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு என்னைக்காச்சும் அரசாங்கம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கீங்களா? அதை முதல்ல செய்யணும். முதல்ல மக்களோட உயிரை கொண்டு வாங்க. மற்ற எல்லா திட்டங்களுமே செகண்டரி. இவ்வளோ திட்டங்களும் நீங்கள் கொண்டு வரலாம். தமிழ் மொழியை உயர்த்தி பிடிக்கலாம். மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம், போர் கொடுத்துருக்கலாம். அவங்களுடைய பணம் கூட உங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்காக பட்ஜெட் கூட ஒதுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கறதுக்கு மக்கள் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு தடுப்பூசி போட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? செத்த எல்லாருக்கும் 5 லட்சம் கொடுத்து அந்த நிவாரண நிதி வர்ற பட்ஜெட்லேருந்து வர நிவாரண நிதி இவங்களுக்குலாம் இவங்களுடைய இறப்புக்கான நிவாரண நிதியாக தான் போகும். வாழ வைக்கிறதுக்கான நிவாரண நிதியாக இருக்காது. மக்களே இல்லாத தேசத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எத்தனை திட்டங்கள் அமலாக்கம் செய்ய போகிறீங்க? எப்படி தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு வரும்? உலகமே தமிழ்நாடை திரும்பி பார்க்கணும்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு செஞ்சால் தானேங்க தமிழ்நாடை திரும்பி பார்க்கணும். தமிழ்நாடுங்கிறதே தமிழ் மக்கள் இருந்தால் தானே. இந்தியாங்கிறதே இந்திய தேசம் மொத்தமாக சேர்ந்தது தானே. அப்போ இந்திய தேசத்தில் மக்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் உயிரோடையும் இருந்தால் தானே உலகமே திரும்பி பார்க்கும். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள் எத்தனை இருக்குது? அழிஞ்சு போச்சு போனால் போகுது. இப்போ இருக்கிறத பிடிங்க. இப்போ இருக்கிற அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வாங்க. சித்தர் பாடல்களை அறிவுறுத்துகிற ஒரே மருத்துவம் அக்குபஞ்சர் தான். சித்தர் பாடல்களுடைய வழியோட அவங்க சொல்கிற எல்லா கான்செப்டும் நம்ம சித்த
சித்தர்களுடைய கான்செப்டும் அவங்க வலியுறுத்துகிற ஒவ்வொரு மருத்துவ குறிப்புகளும் ஆரோக்கிய இயற்கையை பற்றின விஷயங்களையும் உடல் அறிவியலை பற்றியும் செயல்படுத்துகிற ஒரே ஒரு மருத்துவமாக இன்னைக்கு சித்த மருத்துவம் இல்லை, அக்குபஞ்சர் தான். அப்போ இப்படி நம்மளோட தமிழ்நாட்டுடைய சித்த மருத்துவத்தை வழிமொழிகிற அக்குபஞ்சர் மருத்துவத்தை நீங்கள் ஏன் வழிமொழியக்கூடாது ஹாஸ்பிட்டல்? ஆங்கில மருத்துவத்துக்குன்னு ஒரு சில யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போங்க. இந்த அக்குபஞ்சரை ப்ரமோட் பண்ணுங்க, மக்களுக்கு அறியப்படுத்துங்க, கல்லூரிகளை கொண்டு வாங்க, மாணவர்கள் படிக்கட்டும், என்கரேஜ் பண்ணுங்க. முதல்ல மருத்துவத்தை தொழிலாக பார்க்கறத நிறுத்துங்க. ப்ரைவேட் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணுங்க. ப்ரைவேட் கிளினிக் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அரசாங்க பணியை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மருத்துவம் தொழிலாக மாறி சேவையாக போயிடுச்சு. சேவையாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் கொடுங்க. யார் அரசாங்க பணியில் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அரசாங்க மருத்துவராக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. அவங்க மட்டும் படிக்கிட்ட மருத்துவம். நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு எல்லாரையும் மருத்துவம் படிக்க வைக்கிறதுனால தான் இன்னைக்கு மருத்துவம் தொழிலாக மாறிடுச்சு. மருத்துவம் தொழில் இல்லாமல் மக்கள் நலனாக மாறணும் அப்படின்னா அரசாங்கத்தின் கையில் எடுக்கணும். அரசாங்கத்தால் மட்டும்தான் மாற்றம் வரும். அரசாங்கம் கையில் எடுக்கலை அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க, அதாவது இந்த மாதிரி தனியார் கிளினிக்கை வச்சு ரன் பண்ணிட்டு எல்லாமே தனியார் மயம் ஆச்சு அப்படின்னா தொழிலாக தான் வரும். பணம் சம்பாதிக்க மனிதனோட புத்தி பேதலிச்சு போகும், பேராசை வரும். இன்னைக்கு மருத்துவர்கள் எல்லாரும் தன் நிலை போய் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, அறத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அதனால தான் மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே வழி அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வாங்க. அதுவுமே அரசாங்க மருத்துவமாக மாறும். அரசாங்கத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு முறையாக போகும். அதுக்கான ஒரு அறத்தில் அந்த மருத்துவமே முறையாக வேலை செய்யும். எந்த மருத்துவமும் பணம் பார்த்து எதை செஞ்சாலும் அது உட்படாது. அது கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, பணத்தை முன்வைக்கிற எந்த துறையும் முன்னுக்கு வராது. லாபத்தை மட்டுமே முன்வைக்கிற எதுவுமே முன்னுக்கு வராது. மருத்துவம், குறிப்பாக மருத்துவமும் கல்வியும் பணம் போனால் அது எதுவுமே சிறக்காது. ஸோ அதை அரசாங்கம் கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க தேவைக்கான பணம் அரசாங்கம் தரும். அப்போ மிச்ச நேரம் மோசடிகளா இல்லை அளவுக்கு மீதி சம்பாதிக்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இருந்தாலே மருத்துவர்கள் இனி மனிதர்களை திருத்துறதுலாம் வாய்ப்பு இல்லை. தானாக திருந்தினாதான் உண்டு. நீங்கள் எத்தனை அறிவுரை சொன்னாலும் சரி, எத்தனை திருக்குறளை பேசினாலும் சரி, எத்தனை ஆய்வாளர்கள் பிரச்சாரம் பண்ணாலும் சரி, எத்தனை புத்தகங்கள் வந்தாலும் படிச்சுட்டு மூக்கு மூடி வச்சுட்டு திரும்பவும் பணத்தை பார்த்தாலும் ஓடிடுவாங்க. இப்படி மனநிலையில தான் இருக்குது. அப்போது மயிலே இறகு போடாது, பிடுங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒழுங்காகணும். அப்போ ஒழுங்குபடுத்தணும்னா என்ன பண்ணணும்? அரசாங்கம் கையில் இருக்கணும். இன்னைக்கு அரசாங்கத்திலேருந்து வழங்கப்படுற ஹோட்டல், ஸ்கூல்ஸ்லாம் இலவசமாகவோ இல்லை விலை குறைந்த முறையில் உணவுகள் இருக்கு இல்லையா, அங்கே அவங்க முறையாக உணவு செய்யறதுக்கான காரணம் என்ன? அரசாங்கத்துடைய பார்வை இருக்குன்றதுனால தான் தரமான உணவுகளை விலை குறைந்த இடத்துல வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குது, அவங்களும் அதை முறையாக செய்கிறாங்க. அதே ஹோட்டல்லையும் ஏன் அந்த மாதிரி ஹோட்டல்லையும் இதுலையும் ஏன் தரம் இல்லை அப்படின்னா லாபத்தை பார்க்கறதுனால தான். அப்போ மருத்துவமும் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது அந்த லாபம் அப்படிங்கிற இடத்த நிறுத்து தேவைக்காக அவங்களுக்கு பணம். அப்போ பாருங்கள், நிறைய பேர் வரமாட்டாங்க மருத்துவத்துக்கு. அப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் அறத்தோடு இருப்பாங்க. அப்போ மருத்துவம் அவங்க வேலை செய்யணும். அவங்க தொழிலாக மாற்றணும்னு நினைக்கிறதுனால கும்பலாக வராங்க, கும்பலாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் மருத்துவம் இழந்து அங்கே வியாபாரமாயிட்டு சந்தையாயிட்டு இருக்கு. வெறும் அரசு பணியில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், மக்களுக்காக பொதுமக்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. இந்த பக்கம் பாருங்கள், நிறைய பேர் மருத்துவ பக்கமே வரமாட்டாங்க, மருத்துவம் படிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. யார் வருவாங்க அப்படின்னா உண்மையிலேயே சேவை மனப்பான்மை இருக்கிற மாணவர்கள் மட்டும் படிக்க வருவாங்க. அப்போ மருத்துவம் அறமாக இருக்கும். 2 விஷயம் செய்யணும் மருத்துவத்தில். 1, ஆங்கில மருத்துவத்தை டவுன் பண்ணுங்க. 3 விஷயம். 1, ஆங்கில மருத்துவத்தை டவுன் பண்ணுங்க. பாடத்திட்டத்தில் அறிவியலில் ஆங்கில மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் குறைச்சிட்டு சித்தர்கள் நல்ல விஷயங்களை போடுங்க. உலக அளவில் இருக்கிற ஆய்வாளர்கள் இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, எத்தனை ஆய்வாளர்கள் தடுப்பூசிக்கு எதிராக பேசியிருக்காங்க. இயற்கை உடல் அறிவியலை பற்றி எத்தனையோ ஆய்வாளர்கள் உலக அளவில் பேசியிருக்காங்க. அதை பதிவு செய்யுங்க, அதையும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம சித்தர்கள் பாடல்களை போடுங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பதிவு பண்ணுங்க, பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்க. திருக்குறளில் பசியை பற்றியும் மருந்தை பற்றியும் நோயை பற்றியும் நாடியை பற்றியும் அவ்வளோ எழுதியிருக்காரு. அந்த திருக்குறளை படிக்க வைங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அது முதல்ல ஆசிரியர்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நல்லா பயிற்றுவிக்கணும். ஸோ இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் அரசு கல்லூரிகளில்
அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வாங்க. அக்குபஞ்சர் மட்டும்தான் சித்த மருத்துவ பேஸில் இருக்குது. அப்போ அதை கொண்டு வாங்க, அதை ப்ரமோட் பண்ணுங்க. அங்கே அந்த அக்குபஞ்சர் படிக்கணும்னா அரசு பள்ளியில் மட்டும்தான், அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை மட்டும்தான் சொல்லுங்க. அப்போது கொஞ்சம் பேர் அறம் சார்ந்தவங்க மட்டும்தான் வருவாங்க. அப்போ அவங்க செய்கிற சிகிச்சை முழுமையான பலன் தரும். அப்போ தமிழ்நாடும் தமிழும் உலக அளவில் திரும்பி பார்க்கணும். இது மட்டும்தான் ஒரே வழி. மக்கள் ஜனத்தொகை அப்படியே இருக்கும். ஆரோக்கியமான சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கும். இது இந்தியாவிலே இம்பாக்ட் ஆகும். இந்திய சமூகமும் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதுதான் ஒரு அக்கு ஹீலராக இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக். தொடர்ந்து அக்குபஞ்சர் பற்றி நாளையிலிருந்து